கர்த்தர் நம்ம வாழ்க்கையில், நம்ம சபையில், இந்த ஊழியத்தில் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை கொஞ்சம் நாம் தியானிக்க போகிறோம். கடவுளுடைய வார்த்தையிலிருந்து வாசிப்போம். பாகமும் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம இல்லைங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நல்லா கவனிங்க. கடவுள் எப்படி நம்ம ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நம்ம எப்படி உயர்த்த விரும்புகிறார், நம்ம எந்த அளவுக்கு உயர்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு அழகாக விளக்கி காட்டுது பாருங்க. பைபிள் சொல்லுது 10ஆம் வசனத்தில், ஏற்கனவே அவர்கள் வானத்து நட்சத்திரங்களை போல் எப்படி இருக்கிறாங்களாம், பெருகி இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? வானத்து நட்சத்திரங்களை போல ஏற்கனவே பெருகி இருக்கிறாங்க. ஏற்கனவே வானத்து நட்சத்திரங்களை போல பெருகி இருக்கிற ஜனத்திடத்திற்கு கர்த்தர் வந்து சொல்றாரு, நீங்கள் இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கிலும் இன்னும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்படி சொல்றாரு பாருங்க. நீங்க வேதத்தை படிக்கும்போது கடவுள் என் வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறான்றதை புரிஞ்சுக்கணும் பாருங்க. ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறோம், ஒரு சபையில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறோன்ற அந்த எண்ணத்தோட கடந்து போயிடக்கூடாது பாருங்க. கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது வந்து ரொம்ப முக்கியமான வாழ்க்கை. ஏன் ஒரு மனுஷனை ரட்சிக்கிறார், ஏன் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்றார் ஆண்டவர்? இத்தனை கோடி இருக்கிறது மனுஷன், இத்தனை கோடி இருக்கிற மனுஷன் இருக்கிற உலகத்தில் தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை விலைக்கிரயம் கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களை ஒரு விலைக்கிரயத்தை கொடுத்து உங்களை மீட்டு இருக்கிறாருன்னு? அல்லேலூயா. நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாம் பிசாசனத்தில் நம்மை பாவம் செய்து தார வார்த்து கொடுத்துட்டான் பாருங்க. அப்படியே ஒப்பு கொடுத்துட்டான், நம்மளை பாவத்துக்கும் பல விதமான தீய காரியங்களுக்கும் ஒப்பு கொடுத்துட்டான் பாருங்க. ரட்சிப்பு ஏன் முக்கியம்? ஏன் கடவுள் இந்த உலகத்தில் மனுஷனை வந்து பிறக்கிறது ஏன் ரொம்ப முக்கியம்? ஏன்னா அவர் வந்து பிறந்து மனுக்குலத்திற்கு பதிலாய் நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு தண்டிக்கப்பட்டு, நாம் மரிக்க வேண்டிய இடத்துல நமக்கு பதிலாக இயேசு மரித்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு மீட்பை உண்டு பண்ணி, ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தி, பிசாசினிடத்தில் ஒரு அற்புதமான விலைக்கிரயத்தை கொடுத்து நம்மை மீட்டு இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாய் தேவன் மாற்றியிருக்கிறார். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் பாருங்கள். இந்த ரட்சிப்பை புரிந்து கொள்ளும் போது தான் தேவனுக்காக எப்படி வைராக்கியம் உள்ளவர்களாய் இந்த பூமியில் நாம் வாழ முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த ரட்சிப்பு எதுக்கு ரட்சிப்பு? அதனால தான் சொல்கிறாரு பாருங்க. அந்த 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 கணராண்ட அந்த அந்த பெண்கிட்ட சொல்கிறாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ இனி என்ன சொல்கிறாரு, ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ரட்சிப்பை பேசுகிறார் அவர்கிட்ட. எதை பேசுகிறாரு? ரட்சிப்பை பேசுகிறார். ஒரு காலம் தாகம் உண்டாகாது சொல்லிட்டு சொல்கிறாரு, அது உனக்குள்ளே இருந்து கொண்டு நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றை போல் இருக்கும் அப்படின்றாரு. அப்போ என்ன சொல்ல வர்றாரு? ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் ரட்சிப்பை உண்டாக்குறாரு. ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் ரட்சிப்பை உண்டாக்கி நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றை போல் இருக்குன்றார் இல்லையா? அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னிடத்தில் வந்து என்னை அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனுக்கோ நான் 1000 தலைமுறை வரைக்கும். எத்தனை தலைமுறை வரைக்குங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. 1000 தலைமுறை வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், நான் இரக்கம் செய்வேன்னு சொல்றாரு. அப்போ ரட்சிப்பு அதுதான் பாருங்க. ஒரு மனுஷனுக்குள்ள ரட்சிப்பு உண்டாக்குறாரு, அவனுக்குள்ள ரட்சிப்பு உண்டாக்கி 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கத்தை உண்டாக்கி தருகிற அளவுக்கு அந்த ரட்சிப்பை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க எல்லாரும். எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும், நான் 1000 தலைமுறை நல்லா இருப்பேன். நீங்க நம்புறீங்களா நல்லா இருப்பீங்கன்னு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க. நீங்க எத்தனை தலைமுறைங்க சொல்லுங்க? எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை. அதனால தான் அவர் சொல்றார், 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்வேன்னு சொல்றாரு. அப்போ 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கத்தை கர்த்தர் காண்பிக்கிற அளவுக்கு ரட்சிப்பு என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்திருக்கிறது.
அதனால தான் பைபிள் சொல்லுது, இது இவ்வளோ பெரிய ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இது இவ்வளோ பெரிய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை கர்த்தர் எனக்குள்ளே உண்டாக்கிட்டாரு, என்னை மீட்டெடுத்துட்டாரு, என்னை அவருடைய பிள்ளையா தேவன் என்ன பண்ணிட்டாரு, மாற்றிட்டாரு. இப்போ நீங்களும் நானும் என்னவா இருக்கிறோம், அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். நீங்களும் நானும் யாருங்க அவருக்கு? சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்களேன். நீங்களும் நானும் யார் அவருக்கு? பிள்ளைகள். ஆமென். நீங்களும் நானும் இப்போ அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே பைபிள் சொல்லுது, அவருக்கு உடன் சுதந்திரர்களாய் நாம் இருக்கிறோம். அப்படின்னா அவருக்கு சொந்தமான எல்லாமே எனக்கு சொந்தம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கர்த்தர் என்னை மாற்றிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு படி மேலே போனால் அந்த ரட்சிப்பு என்ன வாக்கிடுச்சு, அவர் மடியிலே உட்கார்ந்திருக்கிற செல்ல பிள்ளையா என்னை மாற்றி விட்டது. எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, நான் அவருக்கு செல்ல பிள்ளை. நான் வெறும் பிள்ளைன்றது மட்டும் இல்லை, அதுதான் இந்த ரட்சிப்பை நீங்கள் கவனிக்கணும். இந்த ரட்சிப்பு என்ன ஆயிடுச்சு, எங்கேயோ கடந்தேன், தூரம் கடந்தேன், வாழ முடியாமல் கடந்தேன், பாவத்தில் கடந்தேன், அக்கிரமத்தில் கடந்தேன். இந்த ரட்சிப்பு என்ன பண்ணிடுச்சு, இப்போ அவருடைய பிள்ளையா என்னை மாற்றி விட்டது. அவர் ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரித்து என்ன பண்ணாரு, எனக்கு அவருடைய பிள்ளையாய் என்னை அவர் மாற்றி விட்டார். சொல்லுங்க, நான் அவருக்கு செல்ல பிள்ளை. நம்புறீங்களா இல்லையாங்க செல்ல பிள்ளைன்னு? சொல்லுங்க பக்கத்தில், செல்ல பிள்ளைன்னு நீங்க. அதனால தான் இது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஆண்டவரா நீங்கள் ஏற்றுக்கொள்ளலைன்னா நான் சொல்கிறேன், இன்றைக்கே இந்த இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும்போது ரட்சிப்பு பெரிய காரியத்தை செய்கிறது. அதில் இருக்கிற மொத ஆசீர்வாதமே என்ன தெரியுமா? ரட்சிப்பில் இருக்கிற ஆசீர்வாதம், என்னை அவர் மடியிலே உட்கார்ந்துருக்கிற செல்ல பிள்ளையாய் என்னை மாற்றுகிறது. இன்னொரு தடவை சொல்லுங்கள், நான் அவருக்கு செல்ல பிள்ளை. நான் ஆமென். இது செல்ல பிள்ளைன்னா எப்படின்னா, எனக்கு 2 பையன் இருக்கிறான் பாருங்க. அந்த சின்ன பையன் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவான், சாப்பாடு கறியெல்லாம் நல்லா சாப்பிடுவான் பாருங்க. நல்லா பக்கெட்டாக வாங்கி கொடுத்தா கூட தின்னு முடிச்சிடுவான். எப்போ வாங்கினாலும் ஒரு பெரிய பையனுக்கு இவனுக்கு வாங்கினா கூட சின்ன பிள்ளைக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கும் பாருங்க. ஏன் சொல்லுங்க, அது செல்ல பிள்ளை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்களும் நானும் அவருக்கு செல்ல பிள்ளை அப்படின்னு. எல்லார் மேலேயும் தேவன் தயவை காட்டுவார், கிருபையை காட்டுவார். ஆனால் உங்கள் மேலேயும் என் மேலேயும் கர்த்தர் எக்ஸ்ட்ரா கிருபையை தயவையும் காட்டுவார். எல்லாம் சொல்லுங்கள், நான் செல்ல பிள்ளை. செல்ல பிள்ளை. நீங்கள் நம்புறீங்களா ஒரு பிள்ளை நீங்கள் அப்படின்னு? ஆமாம். நீங்களும் நானும் அவர் மடியிலே உட்கார்ந்துருக்கிற செல்ல பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ பிள்ளைகளா கர்த்தர் நம்ம மாற்றி விட்டு அவர் சொல்கிறாரு, நீங்கள் இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். சொல்லுங்கள், அதான் 1000 மடங்கு. நல்லா சொல்லுங்கள், 1000 மடங்கு. 1000 மடங்கு அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் இப்போ இங்கே தான், இந்த இடத்துல தான் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் கர்த்தர்கிட்ட காட்டணும். ரொம்ப முக்கியம் அது. இன்னைக்கு இருக்கிறத விட கர்த்தர் சொல்கிறார், இன்னும் 1000 மடங்கு அதிகமாகும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்றார். நான் நம்புகிறேன், இந்த 13ஆம் வருஷத்தை கடந்து 14ஆவது வருஷத்தில் இந்த ஊழியம் நிற்கும் போது நான் சொல்கிறேன், 1000 மடங்கு கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிச்சிருப்பார். நீங்கள் எத்தனை பேர் என் கூட சேர்ந்து விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பெரிய அளவில் ஒரு ஊழியத்தை, ஒரு சபையை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை, ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புவதிலே தேவன் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு கொல்ல பிரியம். ஒரு ஊழியத்தை, ஒரு சபையை, ஒரு குடும்பத்தை, ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கட்டி எழுப்புவதிலே கர்த்தருக்கு ரொம்ப பிரியம். அதனால தான் கீழே கிடக்கிற மனுஷனை கர்த்தர் சூஸ் பண்ணுறார், தெரிந்து கொள்கிறார், மீட்டெடுக்கிறார், அவனை ரட்சிக்கிறார். அவனை ரட்சித்து அவனை என்ன பண்ணுறாரு, கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆபிரகாமை பார்க்குறோம். ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், ஆபிரகாமே, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க.
எப்படி சொல்றாரு பாருங்க, நீ போ சொல்லிட்டு சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. எப்படி சொல்றாருங்க? ஒரு ஒரு காரியத்தை நமக்குள்ள நடப்பிக்க பார்க்கிறார் ஆண்டவர். ரட்சித்துட்டு விட்டுறது கிடையாது. ரட்சித்துட்டு அவருடைய மடியில உட்கார்ந்து இருக்கிற செல்ல பிள்ளைகளாய் நம்மை மாற்றி விட்டு கர்த்தர் சும்மா இருக்கிறது கிடையாது. பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க நீங்க? ஏன்னா அப்பதான் இப்போ அவர் சொல்றாரு இல்லையா, உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ அப்படின்றார். நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்றாரு. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சில காரியெல்லாம் விட்டுட்டு வரும் பாருங்க. விட்டுட்டு வரும்போது சில நேரங்களில் யோசிப்போம், நம்ம அம்போன்னு ஆயிடுவோமோ, ஐயோ இந்த கடவுளை நம்பி வந்தா நம்ம வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடுமோ, இந்த கடவுளை நம்பி வந்தா, அந்த இயேசுவை நம்பி வந்தா ஒன்றும் இல்லாமல் போயிடுவோமோன்னு நீங்கள் கவலைப்படவும் பயப்படவும் தேவையே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க நீங்க? அதனால தான் மோசேவை பற்றி பைபிள் சொல்லுது, மோசே தான் பெரியவனான போது அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தன் ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை என்ன பண்ணான், அவன் தெரிந்து கொண்டான்னு பைபிள் சொல்லுது பாருங்க. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் இந்த தெய்வம் என்னை வாழ வைக்கிற தெய்வம் அப்படின்னு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு வாழ வைக்கிற தெய்வம் அப்படின்னு? அப்ப இவரை நம்பினா நான் அம்போன்னு போயிடும், நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இவர் என்னை வாழ வைக்கிற தெய்வம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால தான் மோசே பற்றி பைபிள் சொல்லுது. அது அடுத்த வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பைபிள் சொல்லுது, எகிப்தில் இருக்கிற எல்லா பொக்கிஷத்தை பார்க்கிலும். எகிப்து தேசத்து பார்வோனுடைய பேரம் பாருங்க, அவன் எகிப்து அரண்மனையிலேயே வளர்றான். எப்படி பாருங்க, எகிப்து வீட்டு சாப்பாடு, எகிப்து வீட்டு காசு பணம் நிறைய இருக்குது. பைபிள் சொல்லுது, எகிப்தில் இருக்கிற எல்லா பொக்கிஷத்தை பார்க்கிலும் கர்த்தருக்காக வாழ்வதை அதிக பாக்கியம் என்றவன் எண்ணினான். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா? இந்த எகிப்து எனக்கு கொடுக்கிறத பார்க்கணும், இந்த பார்வோன் எனக்கு கொடுக்கிறத பார்க்கணும், இந்த கர்த்தர் எனக்கு கொடுக்கறதுல 1000 மடங்கு எனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க நீங்க? அல்லேலூயா. எகிப்தை காட்டிலும் பார்வோனை காட்டிலும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எகிப்து கொடுக்கிறத விட பார்வோன் கொடுக்கிறத விட 1000 மடங்கு கர்த்தர் என்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அப்ப நம்புறீங்களா? எல்லாம் சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன். நான் பக்கத்து சொல்லுங்க, நல்லா இருப்பேன். 1000 தலைமுறை நான் நல்லா இருப்பேன். கூப்பிட்டு சொல்லுங்க, பக்கத்தில் கூப்பிட்டு சொல்லுங்க, 1000 தலைமுறை நான் நல்லா இருப்பேன். கூப்பிட்டு சொல்ல சொன்னங்க, தமிழ் தெரியுமா? அப்படி கூப்பிட்டு சொல்லுங்க, 1000 தலைமுறை நான் நல்லா இருப்பேன். 1000 தலைமுறை. அதனால தான் பைபிளை வாசிங்க. பைபிள் சொல், நீயும் உன் பிள்ளைகளும் உனக்கு பின்வருகிற உன் சந்ததியும் நன்றாக இருக்கும்படி அப்படின்னு. எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. யாருங்க சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க, நானும் என் பிள்ளைகளும் எனக்கு பின்வருகிற என் சந்ததியும் நன்றாக இருக்கும்படி. பாருங்க எவ்வளோ தூரம் பாருங்க. அதனால தான் ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்குள்ள கத்தர் சமாரியா ஸ்திரீகிட்ட சொல்றாரு இல்லையா, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்குன்றார். அப்படின்னா ரட்சிப்பை ஒருத்தனுக்குள்ள உண்டாக்கி அந்த ஒருத்தனை கொண்டு கத்தர் 1000 தலைமுறைக்கு கத்தர் வேலை செய்யறார். அல்லேலூயா. அப்ப இன்னொரு தடவை சொல்லுங்களேன், நானும் என் பிள்ளைகளும் எனக்கு பின்வருகிற என் சந்ததியும் நன்றாக இருக்கும்படி. அல்லேலூயா. எவ்வளோ நல்ல கர்த்தர் பாருங்க. அவ்வளோ தூரம் நான் நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போ யோசிச்சு பாருங்க, எங்கேயோ கடந்த எண்ணெய் கர்த்தர் ரட்சித்து இருக்கிறாரு, எங்கேயோ கடந்த எண்ணெய் கர்த்தர் தூக்கி இருக்கிறாரு, எங்கேயோ இருந்த எண்ணெய் கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறாரு. விளக்கரையத்தை கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறார், வாங்கி என்னை பிள்ளையா மாற்றி. பிள்ளையானா எப்படி? அவர் மடியில் உட்கார்ந்து இருக்கிற செல்ல பிள்ளையாய் தேவன் என்னை மாற்றி இப்போ என்ன பண்ணுறாரு, எனக்குள்ள ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார் ஆண்டவர். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்ன செய்ய போறாரு? உங்களை ஒரு தூக்க போறாரு. எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை இப்படியே விட்டா ஏன் ஒருத்தனை அழைக்கிறாரு, ஒருத்தனை கூப்பிடுறாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தனை கூப்பிடுறாரு, வேணும்னே கூப்பிடுறாரு. ஆபிரகாமே
உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. போனான்னா நல்லா இருப்பேனாங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க. ஐயோ இதெல்லாம் விட்டுட்டு போறேன்னு அம்மோன்னு போயிடுவோம்னா இல்லைங்க, 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஐயோ ஒரு நம்மனா ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம்னா இல்லை, எல்லாத்தையும் உடையவனாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க நீங்க? உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பனுடைய வீட்டை, சில நேரங்களில் சில காரியங்களை விட்டு வர்றதுக்கு யோசிக்கிறோம் பாருங்க. விட்டுட்டு வர்றதுல தான் பெரிய ஆசீர்வாதமே இருக்குது பாருங்க. கர்த்தர் சொன்னார்னா தைரியமா செய்யுங்க. சொல்லுங்க பக்கத்தில், கர்த்தர் சொன்னார்னா தைரியமா செய்யுங்க, யோசிக்காதீங்க. நீங்க ஒன்று செஞ்சு வாழ்க்கையில் வந்துடலாம்னு நினச்சிடாதீங்க. ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க உங்க பலத்தை கொண்டு ஒன்றும் செய்யவே முடியாது. சும்மா தமா தூண்டு இருக்கிற இந்த குருவி மூளையை வச்சுக்கின்னு ஒன்றும் வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றும் யோசிக்கவே. அதான் பாருங்க, அத்தனை லட்சம் பேர் அந்த செங்கடல் முன்னாடி நிற்கிறாங்க. இவங்களாம் என்ன யோசிக்கிறாங்க? என்ன பெரிய செங்கடல் இது, ஆளுக்கு ஒரு பக்கெட் எடு, எல்லா தண்ணியும் மொண்டு ஊற்றிட்டு தப்பிச்சு என்ன பண்ணிடலாம், போயிடலான்னு நினச்சாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இதுனா குளமா குட்டையாது, ஆளுக்கு ஒரு பக்கெட் எடுத்து தண்ணியை மொண்டு ஊற்றி தப்பிச்சு போகிறதுக்கு. கடலுங்க அது, சமுத்திரம் அது. யோசிச்சு பாருங்க, சமுத்திரம். எத்தனை லட்சம் பேர் எத்தனை பக்கெட் எடுத்து தண்ணி மொண்டு ஊத்துனா கூட அந்த தண்ணி குறையவே. எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் மோசையை கொண்டு கர்த்தர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? முதல்ல பக்கெட்டெல்லாம் கீழே வைங்கன்றாரு. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, பக்கெட்லாம் கீழே வச்சிருங்க. நீங்க மொண்டு ஊற்றி வாழ்க்கையில் தப்பிச்சிடலான்னு பார்க்காதீங்க, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று. நல்லா சொல்லுங்க. என்ன சொல்றாரு? பக்கெட்டெல்லாம் கொஞ்சம் கீழே வச்சிருப்பா. அதனால தான் பாருங்க, சாலமோன் ஞானி சொல்றாரு, உன் சுய புத்தியின் மேல் என்ன பண்ணாத, சாயாதே. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழிகளில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தரை நினைத்துக்கொள். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்ப என்ன சொல்றாரு மோசே? கொஞ்சம் பக்கெட்டெல்லாம் கீழே வச்சிருப்பா. இந்த பக்கெட்டுனால நடக்கிறது கிடையாது. இன்றைக்கு நின்று கொண்டு கர்த்தர் உனக்கு செய்ய போகிற ரட்சிப்பை பார். நீங்க நம்புறீங்களா? கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை என் வாழ்க்கையில் செய்ய போறாரு அப்படின்னு. ஒருவேளை இன்னைக்கு பெரிய நெருக்கடியில் வந்திருக்கலாம், நாளைக்கு சில காரியங்களை செஞ்சு முடிக்கணுங்க, வாழ்க்கையில் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, எல்லா பக்கமும் கதவு மூடி இருக்குது, எல்லா பக்கமும் கதவு அடைச்சிருக்குது, எல்லா உதவிகளும் ஒத்தாசைகளும் அனுகூலங்களும் இல்லாத நிலையில நான் நிற்கிறேன் அப்படின்னு உள்ளத்தில் பதறி போய் இன்றைக்கு வந்து இந்த சத்தத்தை கேட்டிருப்பீங்கன்னா, நான் சொல்றேன், இன்றைக்கு நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை பாருங்கள். நீங்க வேணா நான் சேலஞ்சு பண்றேன், நாளைக்கு விடிய போகிற பொழுது உங்களுடைய பொழுதா இருக்கும் பாருங்க நீங்க. அதனால தான் பைபிள் சொல்லுது, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லுது பாருங்க. ஒருவேளை இன்னைக்கு அழுது கொண்டு வந்திருக்கலாம், நான் சொல்றேன், நாளைக்கு விடிய போகிற பொழுது உங்களுடைய பொழுதா இருக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க நீங்க? அல்லேலூயா. பெரிய ரட்சிப்புங்க. இன்றைக்கு நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை பாருங்கள். எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க? அல்லேலூயா. ஆமாங்க, இந்த ஆசீர்வாத காத்த மழைய என் மேல கர்த்தர் பொழிய வச்சுட்டாருன்னா, நான் சொல்றேன், யார் யார் கைக்கோ போக வேண்டியதெல்லாம் என் கைக்கு வந்து சேரும் பாருங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளையும் கிரியைகளையும் என் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க நீங்க. கூப்பிட்டு சொல்லுங்க, கூப்பிட்டு சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க நீங்க. டயர்டாயிடுறாங்க பட்டு பட்டுன்னு, கூப்பிட்டு சொல்லணும், நீங்க நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். நம்புறீங்களா நல்லா இருப்பீங்கன்னு? எத்தனை பேர் நம்புறீங்க நல்லா இருப்பீங்கன்னு? நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் பெரிய ரட்சிப்பை செய்ய போறார் உங்க வாழ்க்கையில். இந்த உலகம் உங்களுக்கு விரோதமா 1000 கதவை மூடினா கூட கர்த்தர் கோடி கதவை உங்களுக்காக திறக்க வல்லவராக இருக்கிறார். திறக்கும் கதவு. எல்லாம் ஆமென்னு சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் எனக்கு கதவை திறப்பார் அப்படின்னு? அதனால தான்
ஆபிரகாம் பார்த்து சொல்கிறார், ஆபிரகாமே, உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. சில காலெல்லாம் விட்டுட்டு வரணும் பாருங்க, அப்படியே பூச்சினே நீ உட்காந்து கூடாது. அம்மா மடியை விட்டுட்டு வர வேண்டியது இருக்குது. ஏன்னா என்னை கொண்டு ஏதோ ஒன்றை இந்த உலகத்தில் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் கீழே கிடக்கிறவனை, ஒன்றும் இல்லாதவனை, வாழ வழி இல்லாதவனை கர்த்தர் ரட்சித்து மீட்டு கொள்றாரு பாருங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாய் வீட்டுக்கு போறாரு அபிஷேகம் பண்றதுக்கு. ஈசாய் கிட்ட கேட்குறாரு, அப்பா பிள்ளைங்களாம் எங்க அப்படின்னு. அவன் பாருங்க, அப்பாவும் இராணுவத்தில் வேலை செய்கிற 7 பிள்ளைகளை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டான், நிற்க வச்சுட்டான் பாருங்க. ஒன்று ஒன்றா கர்த்தர்கிட்ட கேட்குறான். சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்குறாரு, இவன் தானா, இவன் அபிஷேகம் பண்ணிட்டுமா? பிள்ளை முன்னாடி நிற்கிறான். கர்த்தர் சொன்னார், இவன் இல்லை. 2வது பிள்ளை, இவனையும் 3 4 5 6 7 பிள்ளை என்ன பண்ணிட்டாரு, இல்லைன்ட்டாரு. இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு டவுட் வந்துடுச்சு, கரெக்டாக தான் வந்திருக்கிறோமா இல்லை அட்ரஸ் ஏதாவது மாறி வந்துட்டோமா அப்படின்னு. எதுக்கும் கேட்டுக்கலான்னு ஈசாய் கிட்ட கேட்குறாரு, வேற ஏதாவது புல்ல இருக்குதான்னு கேட்குறாரு. நல்லா கவனிக்கலாம். வேற ஏதாவது புல்ல இருக்குதான்னு கேட்டால் அப்போ தான் பெத்த தகப்பனுக்கே ஞாபகம், ஆமாங்க ஒரு புல்ல இருக்குது, இருக்கிறதுலையே ரொம்ப தத்தி உருப்படாதது சொற்ப ஆடுகளை மேய்க்க என்ன பண்ணியிருக்கிறேன் நான் வனாந்திரத்துக்கு அனுப்பியிருக்கிறேன்னு சொல்கிறான் பாருங்க. சாமுவேல் சொல்கிறாரு, உடனே என்ன பண்ண, அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு. அவனும் வரான் பாருங்க, தாவீது வரான், வந்து முன்னாடி நிற்கிறான். யோசிச்சு பாருங்க, பார்க்குறாரு சாமுவேல் தீர்க்கதரிசி. பார்த்தா இவருக்கு அவன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. ஏன்னா வேர்க்க விறுவிறுக்க சேரும் சகதியுமா சாணியும் கையுமா வந்து நிற்கிறான் முன்னாடி. யோசிச்சு பாருங்க நீங்கள் எப்படி வந்து நிற்பான் அப்படின்னு. ஆட்டு பின்னாடி ஓடணும் பாருங்க, ஆடு மேய்க்கிறோம் எப்படி வந்து நின்று நிற்பான் பாருங்க. யோசிச்சு பாருங்க நீங்கள். வேர்க்க விறுவிறுக்க சேரும் சகதியுமா சாணியும் கையுமா வந்து நிற்கிறான் சாமுவேல் தீர்க்கதரிசி முன்னாடி. இந்த சாமுவேலுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை. ஏன்னா இராணுவத்தில் வேலை செய்கிறவங்களே இல்லைன்ட்டார் ஆண்டவர். இவனை எங்கே சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் கர்த்தர்கிட்ட கேட்கலான்னு கேட்குறான் பாருங்க. இவன் தானே அவனை அபிஷேகம் பண்ணட்டுமான்னு. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது பாருங்க, இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ணுன்றார் ஆண்டவர். நல்லா தட்டுங்க, நல்லா தட்டு மாமா, நல்லா தட்டு. நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதனால தான் 118ஆம் சங்கீதத்தில் எழுதுறான் தாவீது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே, இந்த கல்லெல்லாம் வச்சு என்னத்தை வீடை கட்டுறதுன்னு இந்த உலகம் தூக்கி போடுது பாருங்க. சில கல்லெல்லாம் எந்த கல் இருந்தா வீடே கட்ட முடியாதுன்னு இந்த உலகம் தூக்கி போடுதோ, இப்போ அதே கல்லை கர்த்தர் எடுக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அதே கல்லை கர்த்தர் எடுத்து அதை ஆசீர்வதித்து இப்ப இந்த கல் இல்லாம வீடே கட்ட முடியாதுன்ற அளவுக்கு நல்ல கல்லா மாத்துறார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க நீங்க? அதனால தான் சொல்லிட்டு சொல்றான், இது கர்த்தராலே ஆயிற்று எங்களுடைய கண்களுக்கு. இது யோசிச்சு பாருங்க நீங்க. இப்போ நான் முன்னாடி நிற்கிறேன், நான்லாம் வந்து 4 தலைமுறை சாராயம் காய்ச்சிருக்கிறேன் பாருங்க. நான் இவ்வளோ முடி விட்டுருப்பேன். நான் நல்ல வெள்ளை சட்டெலாம் போட்டுன்னு உங்க முன்னாடி இப்படி இன்னெலாம் பண்ணின்னு இப்படி நிற்கிறதுனால ஏதோ பாஸ்டர் குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறாரு போலன்னு நினச்சிக்காதீங்க. 4 தலைமுறை சாராயம் காய்ச்சிருக்கிறேங்க சென்னை பட்டணத்தில். 4 தலைமுறை. எங்கள் தாத்தா சாகும்போது நல்லா அவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு சாக போகிறேன்னு. 2 பானை நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு அடுப்பை கொடுத்துட்டு ஒரு சாராய கேனை கொடுத்துட்டு, அப்பா நீ தான் இனிமேல் குடும்பத்தை பார்த்துக்கணும், நான் தான் மூத்தவன் வீட்டுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பானை கொடுத்துட்டு செத்து போனார் பாருங்க. என்ன மாதிரி தாத்தனா இருப்பார் பாருங்க அந்த தாத்தா.
நான் மறக்க மாட்டேன். நானும் பாருங்க, எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்தாரு, நானும் பாருங்க சாராயம் காசு ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஊரே எங்களுக்கு விரோதமாக எழும்பிடுச்சு பாருங்க. ஊரே விரோதமாக எழும்பி எங்கள் வீட்டெல்லாம் கொளுத்தி போட்டு நடுத்தெருவில் கொண்டு வந்து நிற்க வச்சுட்டாங்க பாருங்க. நைட்டு 12 மணி ராத்திரிங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்க. நைட்டு 12 மணி ராத்திரி பொழுது ஒரு குடும்பத்தோட பாக்கெட்டில் ₹1 கூட இல்லாமல் அந்த 12 மணி ராத்திரியில் நடுத்தெருவில் அந்த நின்ன அந்த அனுபவத்தை இன்றைக்கி நான் நினச்சி பார்க்குறேன். கை கொடுக்க யாரும் இல்லை, உதவ யாரும் இல்லை, ஆறுதலாக 4 வார்த்தை பேசக்கூட யாரும் இல்லைங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், யாருமே தேடி வராத அந்த 12 மணி ராத்திரி பொழுதில் ஆண்டவராக இயேசு எங்களை தேடி வந்தார். அவர் சொன்னார், பயப்படாதே, பலங்கொண்டு திடமனதாயிரு. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட நான் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் சொல்கிறேன், அன்னைக்கு கை பிடிச்சாருங்க ஆண்டவர். நான் திரும்பி பார்க்குறேன், கர்த்தர் எவ்வளோ உயரத்துக்கு எங்கள் வாழ்க்கையை மாற்றிருக்கிறார் ஆண்டவர். இவ்வளோ முடி வச்சுருந்தேங்க, 2 காதல் கம்மலை போட்டுன்னு இருப்பேன். லுங்கியை இந்த மாதிரி இருக்க மாட்டான் ஆள். நல்லா அடுப்பு கறியில் முகத்தை அப்பி எடுத்த மாதிரி ஒரு கலர் பாருங்க. ரோட்லலாம் அப்படி கம்மலை போட்டுன்னு லுங்கியை மடிச்சு கட்டிக்கிட்டு நான் அப்படி நடந்து போனேன்னா நாயெல்லாம் ஓடும், பார்த்து துரத்தியில் பார்த்தே ஓட. என்ன அப்போ எப்படி இருப்பேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆள். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா இருந்தாங்க பாருங்க, 3 பசங்க அந்த அக்காவுக்கு. அந்த 3 பேரும் சாப்பிடவே மாட்டான் பாருங்க, என்னை நிற்க வச்சு தான் சாப்பாடு ஊட்டி விடுவாங்க அந்த அக்கா 3 பேருக்கும். சாப்பாடு தட்டில் சாப்பாடை போட்டு பிசைஞ்சு கையை என் முகத்துக்கிட்ட கொண்டு வருவாங்க பாருங்க. என்னை பார்த்த உடனே பயத்தில் 3 பேரும் வாயை திறந்துருவான் பாருங்க, அப்படியே ஊட்டி விட்டுருவாங்க அந்த அக்கா. அரை மணி நேரம் நான் அப்படியே நிற்பேங்க, அப்படியே நின்று இருப்பேன், சாப்பாடு ஊட்டின்னு இருப்பாங்க அந்த அக்கா. சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு கை கழுவாங்க பாருங்க. சரி முடிஞ்சிச்சு, சாப்பாடு ஊட்டிட்டாங்க, நம்ம வீட்டுக்கு போகலான்னு கிளம்புவேன். தம்பி ஒரு நிமிஷம் நில்லுப்பா அப்படின்வாங்க. சரி தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு தான் நிற்க சொல்கிறாங்க போலன்னு நான் நிற்பேன் பாருங்க. சொல்லுவாங்க, தம்பி நாளைக்கும் கரெக்டாக வந்துருன்னுவாங்க. நான் சொல்கிறேன் பாருங்களேன், எந்த உலகத்தில் இந்த ஜனங்க உங்களை அற்பமாக பார்க்குறாங்களோ அதே உலகத்தில் கர்த்தர் உங்களை விலையேற பெற்றோலாக பார்க்குறாராண்டு. நீங்கள்லாம் கர்த்தருக்கு விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். நீங்கள்லாம் சொல்லுங்கள், நான் பொக்கிஷம் தெரியுமா? நீங்கள் தேவனுக்கு விலை உயர்ந்த பொக்கிஷங்க. அதனால தான் அவ்வளோ பெரிய பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு கடவுள் இறங்கி வந்துட்டார் உங்களை ரட்சிக்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 2015 சென்னையில் ஒரு பெரிய வெள்ளம் வந்ததுங்க. மழை வந்து பெரிய வெள்ளம் வந்துடுச்சு, ஊரெல்லாம் தண்ணி ஏறிடுச்சு. 2வது 3வது மாடிலாம் ஆள் ஏறிட்டாங்க, அவ்வளோ தண்ணி வந்துடுச்சு பாருங்கள். ஓட்டு போட்டு வர வச்சுங்க வந்து பார்க்க வராங்க ஜனங்களை, காரை விட்டு கூட கீழே இறங்கலை. அந்த தண்ணி ஏதாவது இவங்கள பண்ணிட போகுதுன்னு காரை விட்டு கீழே இறங்கலைங்க. சும்மா தண்ணியே இல்லாத இடத்துல கூட இறங்கலாம் அவங்க. காரை விட்டு கீழே இறங்க நினைக்கிற இதே உலகத்தில் உங்களுக்காக எனக்காக அவ்வளோ பெரிய பரலோகத்தை விட்டு இறங்கி வந்துட்டார் ஆண்டவர். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. நல்லா வாயை திறந்து எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் ஒரு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவர், எவ்வளோ பெரிய ஆண்டவர் பாருங்க. ஹல்லேலூயா! ஏன்னா நீங்களும் நானும் அவருக்கு விலையேற பெற்ற பொக்கிஷங்களாக இருக்கிறோம். அன்னைக்கு எல்லாம் அற்பமாக பார்த்தாங்க தாவீதை. கர்த்தர் அவனை விலையேற பெற்றவனாக பார்த்தார். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா! எந்த இடத்துல பாருங்க, ஆடு மேய்க்கிறவனு அவனை கேலி பண்ணியிருப்பாங்க, ஆடு மேய்க்கிறவனு கல்லை தூக்கி எரிஞ்சிருப்பாங்க, ஆடு மேய்க்கிறவனு அவனை கேலி பண்ணியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. எங்களெல்லாம் அந்த 12 மணி ராத்திரியில் ஒரு ஊரே விரோதமாக எழும்பி வீட்டை கொளுத்தி அவமானப்படுத்தி நடுக்கு தெரு நிற்க வச்சுட்டாங்க பாருங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இன்னைக்கு அப்படி கூனி குறுகி போய் அவமானத்தோடு நிந்தையோடு வாழ்க்கையில் சில
நடந்த தீமைகள் நினைச்சு அவமானப்பட்டு துக்கப்பட்டு இங்கே வந்து உட்காந்துருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் வெட்கத்தை அனுபவித்த அதே இடத்துல கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சொல்லுங்க. பக்கத்தில் அதே இடத்துல, பக்கத்தில் கூப்பிட்டு சொல்லுங்க. அதே இடத்துல கூப்பிட்டு சொல்லுங்க. அதே இடம். எந்த இடத்துல? நீங்க வெட்கத்தை அனுபவித்த அதே இடத்துல கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பார். அதனால தான் அட்ரஸை மாற்றக்கூடாது. சொல்லுங்க. பக்கத்தில் அட்ரஸை மாற்றாதீங்க. நீங்க சில பேர் சர்ச்சையை மாத்திடுறாங்க. பக்கத்தில் சொல்லுங்க. அதே இடத்துல கூப்பிட்டு சொல்லுங்க. அப்படி கூப்பிட்டு சொல்லுங்க. அதே இடத்துல. ஆமென். ஈசாக்கு எகிப்துக்கு ஓடலான்னு பார்க்குறான் பாருங்க. இங்கே இரு. எது இந்த உலகம் உனக்கு விளைவிக்காதுன்னு சொல்லுதோ அதே இடத்துல நான் விளைய செய்கிறேன்றார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாம் நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். அந்த தேசத்துல பஞ்ச தேசத்துல விதை விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. 100 மடங்கு அவனுக்கு பலன் உண்டாகுது பாருங்க. சொல்லுங்க. பக்கத்தில் அதே இடத்துல. அதே இடத்துல. அட்ரஸை மாற்றக்கூடாது. இப்போ ட்ரெண்ட் ஆயிடுச்சு பாருங்க. வீட்டை மாத்துறது, ஜன்னலை மாத்துறது, எல்லாத்தையும் மாற்றி பார்க்கலாம், ஒன்று செஞ்சு பார்க்கலாம். ஏதாவது இல்லைங்க. நீங்கள் வெட்கத்தை அனுபவித்த அதே இடத்துல கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எங்களை பார்த்து சொன்னாங்க, நீ மண்ணோட மண்ணாக போயிடுவீங்க, இனி இந்த குடும்பத்துக்கு நல்லதே நடக்காதுன்னு சொன்னாங்க. இந்த குடும்பம் இனி ஒன்றும் இல்லாமல் போயிடுன்னு சொன்னாங்க. அதே இடத்துல கர்த்தர் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க நீங்கள்? அப்போ தாவீது வந்து முன்னாடி நிற்கிறான். சாமுவேலுக்கு அவனை பார்த்தா ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, இவன் தான் இவன் அபிஷேகம் பண்ண அப்படின்றார். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவனை என்ன நினச்சிட்டான்? இப்போ நம்ம பக்கம் வரேன். அவனை என்ன நினச்சிட்டான்? நம்மளை பார்க்க தீர்க்கதரிசி வந்திருக்கிறாராம். ஏற்கனவே 2-3 ஆடு வச்சிருக்கிறோம், கூட ஒரு 2 ஆடை சேர்த்து கொடுத்துட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறாரு போல தீர்க்கதரிசி அப்படின்ற எண்ணம் பாருங்க. சில நேரங்களில் நம்முடைய மனது மாறணும். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ரட்சிப்பு அதற்காக அல்ல. 2-3 ஆட்டை சேர்த்து கொடுக்கறதுக்காக கர்த்தர் உங்களை ரட்சிக்கலை, உங்களை எண்ணையும். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க ஒரு ஆமேன்னு. ஆமேன். 2-3 ஆட்டை சேர்த்து கொடுக்க கர்த்தர் அவன் அபிஷேகம் பண்ணலங்க, தேசத்தையே கொடுக்க அவன் அபிஷேகம் பண்றார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க தேசமே உனக்கு தான்பா, ஊரே உனக்கு தான். அதனால தான் பாஸ்டர் இந்த ஊரை பார்க்கும்போது இந்த ஊரே எனக்கு தான் பார்க்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த ஒவ்வொரு வீடும் எனக்கு தான். என் மூலமா கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாக்க போறார். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த சர்ச் ஆஃப் காட், இந்த ஊரில் இருக்கிற இந்த சபையின் மூலமாய் நான் சொல்கிறேன், பெரிய காரியங்களை கர்த்தர் வருகிற நாட்களில் செய்வார். இங்கிருந்து உண்டாக போகிற எழுப்புதல் நான் சொல்கிறேன், இந்த திருச்சி பட்டணத்துக்கு மட்டுமல்ல, இந்த இந்திய தேசத்துக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டாக்கி தர போகிறார். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமேன்னு சொல்கிறீங்க? வெட்கத்தை அனுபவித்த அதே இடத்துல கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். இந்த சபையை கொண்டுதான் கர்த்தர் பெரிய எழுப்புதல் உண்டாக்க போறார். நான் சொல்றேன், வருகிற நாட்களில் கர்த்தர் பெரிய எழுப்புதல் இந்த சபையில உண்டாக்க போகிறார். நான் சொல்றதுக்கெல்லாம் எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த சபையிலே வருகிற நாட்களில் பெரிய எழுப்புதல் உண்டாகும். குருடர்கள் பார்ப்பார்கள். நான் சேலஞ்சு பண்ணி சொல்றேன், வர நாட்கள் நடக்க குருடர்கள் பார்ப்பார்கள், ஊமைகள் பேசுவார்கள், முடவர்கள் நடப்பார்கள், செவிடர்கள் கேட்பார்கள். செத்து போனவன் கூட உயிரோட வந்தா, உள்ள செத்து போன கூட வந்தா உயிரோட எழுந்து வெளியே போவான் பாருங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய எழுப்புதல்களை சபையில உண்டாக்க போறார். நல்ல கையை தட்டி ஆண்டவர்கள்லாம் நல்ல நன்றி சொல்லுங்க. நல்ல நல்ல பெரிய எழுப்புதல் ஊரே உங்களுக்கு தாங்க. பக்கத்தில் கூப்பிட்டு சொல்லுங்க, ஊரே உங்களுக்கு தான். எவ்வளவு பெரிய எழுப்புதல் வரப்போகுது பாருங்க நீங்க. அல்லேலூயா. ஊரே எனக்கு தான். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். உங்களை எடுத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க சும்மா இருக்கக்கூடாது.
சபைக்கு வர மக்கள் சும்மாவே இருக்கக்கூடாது. போய் சுற்றி இருக்கிற நம்முடைய ஜனங்கள் இடத்துல போய் சொல்லணும், வா, இந்த சபையை போல ஒரு சபை உலகத்தில் கிடையாது, இந்த இடத்தை போல ஒரு இடம் கிடையாது, கர்த்தர் இங்கே வியாபித்திருக்கிறார். வர நாட்களில் நான் சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த இடம் ஒரு பெதஸ்தா குளத்தை போல் இருக்கும். நான் சொல்கிறேன், ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், வருகிறவர்கள் எல்லாரும் வாழ்வடைவார்கள். அப்படிப்பட்ட இடமாய் இந்த இடத்தை அக்னி ஜுவாலையாய் தேவன் மாற்றப் போகிறார். இது பெதஸ்தா குளம். இது அப்போ என்ன பண்ண, நீங்கள் போய் ஊரில் இருக்கிற எல்லாம் ஜனக்கட்டி போய் சொல்லணும், வாங்க, வாழ வைக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறாரு, உங்களை என்னை ரட்சிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். இந்த கடன்ல, இந்த பிரச்சனையில, வியாதியிலிருந்து உன்னை தூக்கி எடுக்க இந்த கடவுள் வல்லவராக இருக்கிறார். ஒரு தடவை வந்து பாருங்க, வந்து இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு பாருங்க, சபையில் வந்து ஆராதனையில் கலந்து கொண்டு பாருங்க, பெரிய மாற்றத்தை கடவுள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்குவார். நீங்கள் சொல்லி கொண்டு வரணும். பாருங்க, பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் சொல்லி கொண்டு வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எவன் செத்தா எனக்குன்னா வந்தது அப்படின்னு எப்பவுமே நம்ம இருக்கவே சில நேரங்களில் திருப்தி ஆகிடுறோம். பாருங்க, நானும் என் மனைவி 2 பிள்ளைங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லா இருக்கிறேன் ஐயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஐயோ அப்பா அம்மா அப்படின்னு உங்கள் வாழ்க்கையின் நிறைவை வைத்து நீங்கள் திருப்தி ஆகிடக்கூடாது. பாருங்க, அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, பெரிய ஜாதியா சின்ன ஜாதி ஆக்கலாமே, ஏன் பெரிய ஜாதி ஆக்குறாரு ஆண்டவர்? ஏன்னா உன்னை எடுத்து பெரிய ஜாதி ஆக்கினாதான் சுற்றி இருக்கிற ஜாதி ஜனங்களுக்கெல்லாம் தெரியும், உன் கூட இருக்கிற தெய்வம் தான் மெய்யான தெய்வம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க இருக்கிற வண்ணமாகவே இருந்தா அவனுக்கு தெரியாது. பாருங்க, உங்களை ஒரு தூக்கணும், எடுத்து உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களுக்கு நன்மை செய்யணும், உங்களை எடுத்து உயர்த்தி ரட்சித்து மீட்டு உங்களுக்கு நன்மை செய்து உங்களை உயர்த்தி வைக்கும் போதுதான் சுத்தி இருக்கிற ஜாதி ஜனங்களுக்கெல்லாம் தெரியும், உன் கூட இருக்கிற தெய்வம் தான் மெய்யான தெய்வம். அப்ப இந்த சபையை கர்த்தர் வர்த்திக்க பண்ணணும், பெருக பண்ணணும். உங்க வாழ்க்கையை கர்த்தர் வர்த்திக்க பண்ணணும், பெருக பண்ணணும். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க? இந்த ஆண்டு கர்த்தர் அதை உங்க வாழ்க்கையில செய்ய போறார். இந்த ஆண்டு உங்க சபையில கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போறார். இந்த ஆண்டு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறார். ஆயிரம் மடங்கு சொல்லுங்க எல்லாரும், 1000 மடங்கு. பாருங்க, நான் ஆவில நான் பயங்கரமா நான் பார்க்குறேன், நிறைய ஜன கூட்டம் இந்த சபைக்கு வர்றதை பார்க்குறேன். நான் நிறைய கூட்டம் வராங்க. சொல்லுங்க, நிறைய கூட்டம் வரும், நிறைய கூட்டம். ஒரு நாள் நின்று கூட பிரசங்க கேட்க போறாங்க. பாருங்க, அவ்வளோ திரள் கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வர போறார் ஆண்டவர். நிறைய கூட்டம் வரும், உங்களை கொண்டு செய்ய போறார் ஆண்டவர். ஆமென். இது ஏன் பிரயாசம் இல்லை, கர்த்தர் செய்து முடிப்பார். சொல்லுங்க எல்லாரும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட என்ன பண்ணாம, சொல்லுங்க, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட பிடிக்கல. இப்ப கர்த்தர் வராரு, ஆண்டவர் வந்து சொல்றாரு, இப்போ போய் ஆழத்துல கொண்டு போய் வலைய போடு அப்படின்றாரு. யோசிச்சு பாருங்க, ராம் முழுவதும் கஷ்டப்பட்டும் ஒரு மீன் கூட பிடிக்கல. இப்போ இயேசு வந்து அவன் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு, வலைய போடுறான், போட்ட உடனே டக்குன்னு பிடிச்சிட்டான். பாருங்க மீன். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, பக்கத்தில் கூப்பிட்டு சொல்லுங்க, டக்குன்னு பிடிச்சிட்டான். இந்த ஊழியத்துக்காக போடப்பட்ட வலை, நான் சொல்கிறேன், திரும்பி இழுக்கப்படும் போது, நல்லா கவனிங்க, திரும்பி இழுக்கப்படும் போது நான் சொல்கிறேன், 2 படகு அமிழுது, வலை கிழியுது. எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். 2 படகு அமிழுது, வலை கிழியுது. அவ்வளோ மீன்களை பிடிக்கும்படி தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. பாருங்க, அங்கே
நான் சொல்கிறேன், இந்த ஊழியத்துக்காக வலை எப்போ போட்டாங்கன்னு தெரியல, இந்த 13ஆம் வருஷத்தில் இடம் கொள்ளாத அளவுக்கு கர்த்தர் ஆத்துமாக்கள் இந்த சபைக்கு கொண்டு வர போகிறார். என் கூட விசுவாசிக்கிறவங்களாம் கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்லா 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 அவ்வளோ ஆத்துமாக்களை, அவ்வளோ ஆத்துமாக்களை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த ஆண்டு நிறைய குடும்பங்களை கர்த்தர் சந்திக்க போறார். இந்த ஸ்தலம் பெதஸ்தா தலம். இதுக்குள்ளே வருகிறவர்கள் வாழ்வடைவார்கள், குருடர்கள் பார்ப்பார்கள், ஊமைகள் பேசுவார்கள், முடவர்கள் நடப்பார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், செத்து போன உள்ள வந்தா உயிரோடு எழுந்து வெளியே போவான். அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை சபையில செய்வார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. டக்குன்னு பிடிச்சான், எனக்கு டக்குன்னு பிடிச்சிட்டான். எந்த கஷ்டமும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா அப்படிதான் பாருங்க. எந்த பிரயாசமும் பட தேவையில்லை, பட்டுன்னு வந்துடும் என்கிட்ட. எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்றாங்க எவ்வளோ மீன் பிடிச்சான் அப்படின்னு கணக்கு போட்டு சொல்றாங்க வேத வல்லுநர்கள். அது எவ்வளோ மீனை பிடிச்சான்னு கணக்கு போட்டு, சும்மா 2 படகு அமிழ்து வலை கிழியுதுன்றது மட்டும் இல்லை, எவ்வளோ மீனை பிடிச்சானா கிட்டத்தட்ட, நல்ல கவனிங்க, கிட்டத்தட்ட 6 மாதம். நல்ல கவனிங்களா, எத்தனை மாசங்க? 6 மாசம் பிடிக்க வேண்டிய மீனை ஒரே நிமிஷத்தில் டக்குன்னு பிடிச்சிட்டான் பாருங்க. எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த 13ஆம் வருஷத்தில் இந்த சபையில் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போறார். எத்தனையோ வருஷத்தை தாண்டி நீங்க அடைய வேண்டிய பலனை எல்லாம் இந்த 13ஆம் வருஷத்தில் கர்த்தர் நீங்க அடையும்படி செய்வார் பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க இந்த வருஷம் நடக்கும். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனையோ ஆண்டு கழித்து பார்க்க வேண்டிய ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டு நீங்கள் பார்ப்பீர்கள். 6 மாசம் பிடிக்க வேண்டிய மீனுங்க, 6 மாத காலம் பிடிக்க வேண்டிய மீனை ஒரே நிமிஷத்துல பிடிக்க வச்சிட்டார் ஆண்டு. ஹல்லேலூயா. என்ன மாதிரி கர்த்தர் பாருங்க நம்ம கர்த்தர். அப்போ நான் சொல்றேன், உங்க மனம் மாறட்டும். சும்மா குண்டு சட்டியில் உட்காந்து அப்படியே குதிரை ஓட்டு இருக்கிற காலங்கள்லாம் மாறட்டும். எழுந்து வாங்க, வந்து உலகத்தை பாருங்க, இந்த கர்த்தரை கொஞ்சம் பாருங்க. என்ன மாதிரி கர்த்தர், எவ்வளோ பெரிய கர்த்தர். வானவனுக்கு சிங்காசனம், பூமியினுடைய பாதபடி. அப்படியே அழுது கிடந்தான் பாருங்க யோபு. ஓனும் ஒப்பாரி வச்சான், இந்த கர்த்தர் ஏன் அப்படி பண்ணிட்டாரு, ஏன் செஞ்சுட்டாரு, எல்லாத்தையும் அழுந்துட்டேன் வாழ்க்கையில். ஓனும் ஒப்பாரி வச்சுன்னுக்கிறான் பாருங்க அவன் ஃப்ரெண்டோட சேர்ந்து. வாழ்க்கையில் அவ்வளோ வேதனை, அவ்வளோ கஷ்டம், பாவம். யாரும் நடக்கக்கூடாது பாருங்க இந்த மாதிரி தீமை. அவனுக்கு அவ்வளோ தீமை நடந்து போச்சு. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரச்சனையோடு கூட நம்ம கடந்து போகும்போது முறுமுறுக்க ஆரம்பிச்சிடறோம் பாருங்க. என்னடா வாழ்க்கை இது, வெறுப்ப சலிப்பு உண்டாயிடுது வாழ்க்கையை குறித்து. என்னடா பிள்ளைங்க, என்னடா புருஷன், இந்த ஆள் எப்போ தான் திருந்துவான்னு தெரியலையே, இவெல்லாம் ஒரு மனுஷனான்னு வாழ்க்கையில் புலம்ப ஆரம்பிச்சிடறோம் பாருங்க. யோபு அப்படி தான் புலம்புறான். புலம்பி பார்த்துட்டு கடைசி 4 அதிகாரம் நீங்கள் வாசித்து பாருங்கள் வீட்டில் போய். யோபு புஸ்தகத்தில் 4 அதிகாரத்தில் கர்த்தர் அவனோட பேசுகிறார். கர்த்தர் சொல்கிறாரு, யோபு இங்கே வா அப்படின்றார். யோபு இங்கே வா, உனக்காக வானத்தை இவ்வளோ பெரிய அஸ்திபாரம் போட்டேன், வானத்தை உனக்காக விரித்தேன், என் கூட வந்து நின்னியா நீன்னு கேட்டார் ஆண்டவர் அவங்ககிட்ட. என்னைக்குன்னா உன்னை கூப்பிட்டு கொஞ்சம் வந்து என் கூட டேப்பு பிடிப்பான்னு உன்னை கூப்பிட்டேன் நான். சொல்லுங்க, பைபிள் சொல்லுது அவர் ஒருவராய் வானங்களை விரித்தார் அப்படின்னு. எல்லாம் நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் இவ்வளோ பெரிய வானத்தை பார்க்குறீங்களே, நீங்கள் என்னைக்காவது போய் கர்த்தர் கூட நின்னீங்க? இல்லை நான் நின்னா யோசிச்சு பாருங்க. நீங்கள் அன்றைக்கி பார்க்குறேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 1/4 கிரவுண்டு இடங்க, ஒரு 1/4 கிரவுண்டு இடம், 4 பேர் டேப்பை பிடிச்சி அண்ணன் இருக்கிறாங்க. அதில் ஒரு பையன் அவங்க அப்பா லுங்கியை பிடிச்சி நிற்கிறான். அவந்துட போகுது அப்பா லுங்கின்ட்டு. அவனோட சேர்த்து எத்தனை பேர் ஆச்சுங்க? 5 பேர் ஆச்சா? ஒரு 1/4 கிரவுண்டு இடத்த 5 பேர் சேர்ந்து அளக்கிற உலகத்தில் ஒரே ஆளா, ஒத்த ஆளா நின்று இவ்வளோ பெரிய வானத்தை விரிச்சு விட்டார் ஆண்டவர். கையை உயர்த்தி சொல்லுங்களேன். அவர் கையை உயர்த்தி சொல்லுங்க. அவர் ஒருவராய் சொல்லுங்க, அவர் ஒருவராய் வானங்களை விரித்தார். என்ன மாதிரி கைங்க நான் சொல்றேன். அவர் கையை மாதிரி உலகத்தில் வேற எந்த கையும் கிடையாதுங்க. அவர் ஒரே ஆளா, ஒத்த ஆளா நின்று இவ்வளோ பெரிய வானத்தை விரிச்சிருக்கிறார். அவங்ககிட்ட சொல்றாரு, போட்டு போராட்டிட்டு இருக்காதப்பா, குதிரையை கொஞ்சம் பாரு, அதுக்கு வீரியத்தை நீ கொடுக்கல. எதிரி துரத்திட்டு வரான் அதை அடிக்கிறதுக்கு. அவன் துரத்திட்டு வர வேகத்தை விட அவனை
துரத்திக்கிட்டு இது வேகமாக ஓடுது. ஏன் அப்படி உட்காந்து கிடக்குற? ஏன் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்து கிடக்குற? பேசிட்டே வந்து கடைசி 2 அதிகாரத்தில் பேசுகிறார், லிவியா தான் என்கிற மிருகத்தை பாரு. பிரச்சனை எப்பவுமே நீ அப்படி பார்த்துக்க, அந்த மிருகத்தை கொஞ்சம் பாரு. அது ஈட்டிய என்ன பண்ணுதான், உளுத்த மரத்தை போல பார்க்குதான். நல்ல கவனம், எப்படி பார்க்குது? அது உளுத்த மரத்தை போல பார்க்குதான். இரும்ப வைக்கோல் மாதிரி பார்க்குதான். இரும்ப எப்படி பார்க்குதான்? பிரச்சனையை எப்பவுமே அப்படி பார்க்க கற்றுக்க. எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பிரச்சனையை என்னைக்கும் பெருசாக பார்க்காத, பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் என் கூட இருக்கிறார். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் நம்புறீங்களா பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் உங்க கூட இருக்கிறாருன்னு? எத்தனை பேர் நம்புறீங்க சொல்லுங்க? பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. பெரிய கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருங்க. பிரச்சனையை விட பெரியவர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பிரச்சனையை பார்க்குற விதமே மாறி பாருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால்தான் கோலியாத்து எல்லாரும் பயப்பட்ட போது, எல்லாம் பயப்படுறாங்க. கோலியாத்து முன்னாடி போய் நிற்கிறதுக்கு ஒரு சின்ன பொடி பையன் பாருங்க, போய் தைரியமாக நிற்கிறான். நான் போகிறேன் அவன் கூட சண்டை போடுறதுக்கு அப்படின்னு. ராஜா சொல்கிறான், தம்பி அவனை பார்த்தா எனக்கே தொட நடுங்குது, நீ ரொம்ப சின்ன பையன்பா, சொல்கிறேன் கேட்டுக்க, வேணாம் அப்படின்றான். இல்லை இல்லை நான் போகிறேன் அப்படின்றான். வேணான்றான். இல்லை நான் போகிறேன். ஏன் போகிறேன்? ஏன்னா சொல்கிறான் அவன், நான் ஒரு தடவை ஆடு மேய்ச்சிருந்தேன், அப்போ ஒரு கரடி வந்தது, அந்த கரடியை கர்த்தர் என் கையில் என்ன பண்ணார்? ஒப்பு கொடுத்தார். அவன் சொல்கிறான் பாருங்க, 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் வாசித்து பாருங்க, வாசிக்க நேரம் இல்லை. அந்த கரடியை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுத்தார். இன்னொரு இடத்துல ஆடு மேய்ச்சிருந்தேன், அப்போ ஒரு சிங்கம் என்ன பண்ணுச்சு? வந்தது, அந்த சிங்கத்தையும் கர்த்தர் என் கையில் ஒப்பு. எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சொல்லிட்டு சொல்கிறான், அந்த சிங்கத்தின் கைக்கும் அந்த கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்த கர்த்தர் இன்றைக்கு இந்த பெலிஸ்தியன் கைக்கு என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் எங்கே பாருங்க விசுவாசம் எங்கே வேலை செய்து பாருங்க. விசுவாசம் எங்கே வேலை செய்து பாருங்க. அன்னைக்கு செஞ்சார்ல, அன்னைக்கு செஞ்சிருப்பார்னா இன்னைக்கும் கர்த்தர் எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அன்னைக்கு செஞ்சாரா இல்லையாங்க? பக்கத்தில் அன்னைக்கு செஞ்சாரா? ஒரு 10,000 ரூபாய் கடனை வாங்கிட்டு செலுத்த முடியாமல் உடஞ்சி போய் அங்கே கேட்டு இங்கே கேட்டு, அட என்னடா இது இவ்வளோ அவமானமே போச்சு அப்படின்னு, ஐயோ நாளைக்கு செலுத்தணுமேனு உடஞ்சி போய் கூனி குறுக்கி உட்காரும் போது, எல்லாம் கதவும் அடைக்கப்பட்ட போது கர்த்தர் ஆச்சரியமாக ஒரு கதவை திறந்து, அன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செஞ்சார். அன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு உதவி செஞ்ச இந்த கர்த்தர் இன்றைக்கு லட்சங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சொல்லுங்க. அன்னைக்கு செய்தவர் இன்றைக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒன்றும் பயப்படாதீங்க. ஒட்டுமொத்த நரகமும் உங்கள் வாழ்க்கையில் இறங்கட்டும். ஒட்டுமொத்த நரகமும் உங்கள் வாழ்க்கையில் இறங்கட்டும். நீங்கள் மேலவே வரக்கூடாதுன்னு உங்களை பிடிச்சி கீழே இழுக்கட்டும். நான் சொல்கிறேன், கர்த்தர் ஒட்டுமொத்த பரலோகத்தை உங்கள் வாழ்க்கையில் இறக்கி உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்கள் எல்லாரும், எனக்காக ஒட்டுமொத்த பரலோகமும் இறங்கும். நம்புறீங்களா? ஒட்டுமொத்த பரலோகமும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இறக்குவார். ஆமென். அப்போ சொல்கிறாரு, பயப்படாத, எழுந்துரு அப்படின்றார். அப்போ தான் அவனுக்கே விளங்குது. அப்போ தான் பிரச்சனை அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். பிரச்சனையை பெருசாக பார்க்கல, பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் என் கூட இருக்கிறார். ஆமென். இன்றைக்கி எவ்வளோ பெரிய தேவையோடு இங்கே வந்து உட்காந்துருந்தாலும் சரி, தேவையை காட்டிலும் பெரியவர் உங்கள் கூட இருக்கிறார். ஆமென். நீங்கள் மீதி எடுக்கும்படி உங்கள் தேவையை கர்த்தர் சந்திப்பார். உங்கள் தேவை எதுவாக இருக்கட்டும், நீங்கள் மீதி எடுக்கும்படி கர்த்தர் உங்கள் தேவைகளை உங்களுக்கு சந்திக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ தான் சொல்கிறான், 42ஆம் அதிகாரத்தில் சொல்கிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட. சொல்லுங்க பாருங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய நீ வல்லவர், நீ செய்ய நினைத்தது
ஒன்றும் தடைபடாது. நம்புறீங்களா? ஒன்று கூட தடைபடாதுன்னு. இந்த 13ஆம் வருஷத்தில் நான் சொல்கிறேன், ஒன்று கூட உங்கள் வாழ்க்கையில் தடைபடாது. ஒன்று கூட சொல்லுங்கள், ஒன்று கூட விட மாட்டார் ஆண்டவர். நான் சொல்கிறேன், ஒன்று கூட கர்த்தர் மறக்கலை. எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த வருஷம் உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுப்பார். கர்த்தர் இந்த வருஷம் இந்த சபையையும் இந்த ஊழியத்தையும் இங்கே வருகிற மக்களையும் நான் சொல்கிறேன் அலங்கரிக்கிற வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். பெரிய அலங்காரம் பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க நீங்கள்? ஆமென். பெரிய அலங்காரம் பண்ண போகிறாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு மணப்பெண்ணை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ஒரு மணப்பெண்ணை திருமணத்துக்கு அலங்கரிப்பது போல இந்த வருஷம் உங்களை ஆசீர்வாதங்களாலும் வாக்கு தத்தங்களினாலும் அலங்கரிப்பேன் அப்படின்றார் ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ஆண்டு கர்த்தர் எங்கள் சபையை, எங்கள் வாழ்க்கையை, எங்கள் குடும்பத்தை கர்த்தர் அலங்கரிக்க போகிறார் அப்படின்னு? ஆமென். எல்லாம் மாறுங்க. பக்கத்தில் சொல்ல, எல்லாம் மாறும். ஆமென். சில நேரங்களில் வர்றதுக்கு லேட் ஆகலாம். லேட்டாக ஆகிறதுனால நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எப்பெல்லாம் ஒரு காரியம் வாழ்க்கையில் வர தாமதிக்குதோ சோர்ந்து போயிடக்கூடாது. ஒன்று விசுவாசிங்க, வரப்போகிறது மகிமையானதாக இருக்க போகுது. அவ்வளோ. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வரப்போகிறது எப்படி இருக்க போகுது? அதனால தான் அவ்வளோ பெரிய நம்பிக்கையை ஊட்டுறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அவங்களுக்கெல்லாம் உள்ளத்தில் பெரிய பயம், புள்ள பிறக்காமல் போயிடுமோன்னு. ஆண்டவர் வரார், இஸ்ரவேல் ஜனங்கிட்ட பேசுறதுக்கு வரார். அவர் சொல்லும் போது சொல்கிறாரு, இந்த தேசத்தில் மலடு இருப்பதில்லைன்றார். இந்த தேசத்தில் என்ன இருக்காது? இதுவே பெரிய வாக்கு தத்துவம். தேசத்தில் மலடு இருக்காதுன்றதே பெரிய வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவத்தோடு போயிருக்கலாம் பாருங்க. ஆண்டவர் அவனுக்குள்ள இன்னும் விசுவாசத்தை ஊட்டுறாரு பாருங்க. அவர் சொல்கிறாரு, தேசத்தில் மலடு இருக்காதுன்றதில் மட்டும் இல்லைப்பா, நல்லா கவனி நான் சொல்கிறத, நல்லா கேட்டுக்க, பயப்படாத, நல்லா கேட்டுக்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, உன் வீட்டில் இருக்கிற உன் மிருகத்துக்காகிலும் மலடு இருக்காதுன்றார். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உன் வீட்டில் இருக்கிற ஆடு மாடு கூட பிள்ளைய பெற்றுக்காமல் இருக்காதப்பா, எல்லாம் நல்லா பெற்றுக்கும். ஆடு மாடே பிள்ளைய நல்லா பெற்றுக்கும் போது நீ பெற்றுக்கிறது எவ்வளோ நிச்சயம்ன்றார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ மலட்டு தன்மை என்ன பண்ணுது? எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாதவனாய் மாற்றி விடுகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து இறங்கும் போது அந்த மலட்டு தன்மையெல்லாம் நீங்கி நான் சொல்கிறேன் எல்லா நன்மைகளையும் பிறப்பிக்கிற ஒரு இடமாய், ஒரு ஸ்தலமாய், ஒரு வாழ்க்கையாய் கர்த்தர் என்னை மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த சபையிலிருந்து இந்த 13ஆம் வருஷம் நிறைய நன்மைகளை கர்த்தர் பிறப்பிக்க போகிறார் ஆண்டவர். எல்லாம் நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நிறைய நல்ல காரியம் இந்த சபையின் மூலமாய் கர்த்தர் செஞ்சு முடிக்க போகிறார் ஆண்டவர். இந்த இடம் அப்படிப்பட்ட இடமாய் தேவன் மாற்றப் போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க நீங்கள்? அல்லேலூயா, ஆமேன். அப்போ வரும் சொல்லுங்கள், பக்கத்தில் வரும், எல்லாம் வரும் சொல்லுங்கள், பக்கத்தில் எல்லாம் வரும், எல்லாம் வரும் சொல்கிறா இல்லையா? சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க, நான் நம்புகிறது, சொல்லுங்க, நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். பக்கத்தில் சொல்லுங்க, வரும். வரும் நம்புறீங்களா? நல்ல வீடு வரும், நல்ல கார் வரும், நல்ல பைக் வரும், நல்ல பொண்டாட்டி வரும், நல்ல புருஷன் வருவான், எல்லாம் வரும். நான் நம்புகிறது கர்த்தராலே சொல்லுங்க வரும். ஒன்று ஒன்றா வரும் சொல்லுங்க, பக்கத்தில் ஒன்று ஒன்றா வரும். ஒரேடியா வந்துடாது, ஒன்று ஒன்றா வரும். ஒன்று ஒன்றா வரும். ஒரு நன்மையை நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு நன்மை எங்கள் கையில் வாங்கி நீங்கள் சந்தோஷப்பட்டு முடியறதுக்குள்ள இன்னொரு நன்மை உங்களுக்காக காத்திருக்கும். வரும் சொல்லுங்கள், பக்கத்தில் நன்மை வரும், நன்மை வரும், நன்மை வரும். அல்லேலூயா.
வரும். நன்மை நடக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா யாரும் என்னை ஏமாற்ற முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதனால தான் சொல்கிறாரு 128ஆம் சங்கீதத்தில் சொல்கிறாரு பாருங்க, நீ உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாயிட்ட. அப்படின்னா என்ன? வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க. நீ கஷ்டப்பட்டதை நீ சாப்பிடுவாய், உன் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, உனக்கு பின் இருக்கிற சந்ததி என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. எல்லாம் சொல்லுங்கள், என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். அல்லேலூயா. யார் சாப்பிடுவாங்க? நான் சாப்பிடுவேன். நான் சாப்பிடுவேன். கர்த்தர் சொல்ற, நீ சாப்பிடுவாய். உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போட்டிருப்பாள், பிள்ளைகளும் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போட்டிருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். ஆமென். சீயோனிலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்ன்றார். அப்போ பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில் உண்டாக்கி தரப்போறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, தேவரீர் நீ உண்டாக்கின சகலத்தை பார்க்கிலும் சிருஷ்டிப்புகளிலே, அவர் உண்டாக்கின சகல சிருஷ்டிப்புகளிலும் கர்த்தர் என்னை மகுடமாக பார்க்குறாரு, என்னை பொக்கிஷமாக பார்க்குறாரு ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். ஒரு இடத்துல கூட நான் சொல்கிறேன், ஒரே ஒரு இடத்துல கூட நீங்கள் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சி நிற்க கர்த்தர் விட மாட்டார் ஆண்டவர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அதனால தான் சொல்கிறாரு, யோபுக்கு ஒரு பெரிய மனம் திரும்புதல் உண்டாயிடுச்சு பாருங்க. யோபுக்கு ஒரு பெரிய மனம் திரும்புதல் உண்டான உடனே கையை உயர்த்தி சொல்கிறாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடை. எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, ஒரு தடவை எல்லாம் சொல்லுங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆமே, ஒன்று கூட தடைபடாது. அவன் சொன்ன உடனே பாருங்க, கர்த்தர் அவன் வாழ்க்கையில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவன் எதையெல்லாம் இழந்தானோ கர்த்தர் அதையெல்லாம் டபுளாக அவன் வாழ்க்கையில் தரார். எல்லாம் நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவன் யோபு புஸ்தகம் வாசிக்கலாம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதை வாசிக்கும் போது அவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க. கடைசி அதிகாரம் 42ஆம் அதிகாரம். யோபு தன் 10ஆம் வசனத்திலிருந்து, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு, எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, அவன் இழந்த எல்லாத்தையும் எப்படி கொடுக்குறார் ஆண்டவர் அவனுக்கு? சொல்லுங்க, டபுளாக சொல்லுங்க. இந்த 13ஆம் வருஷம் எல்லாம் டபுளாக வரும். நம்புறீங்களா நீங்கள்? எல்லாம் டபுளாக வரும். இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டில் அவனோட போஜனம் பண்ணி, கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி, அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, கொடுத்தார்கள். கொடுத்தார்கள். இது கொடுக்குறாலாம் சாதாரண ஆள் கிடையாது. இவங்ககிட்ட பிடுங்கின ஆள் எல்லாருமே. நல்ல கவனிங்க, இவங்ககிட்ட பிடுங்கின ஆள் பாருங்க எல்லாருமே. கர்த்தர் பாருங்க கொடுக்க வைக்கிறார். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அன்னைக்கு எலியாவுக்கு யார் எடுத்து வந்து கொடுத்தது? அப்பமும் இறைச்சியும். சொல்லுங்க, நம்ம ஊர் காக்கெல்லாம் தெரியல உங்களுக்கு? நாங்களாம் அப்போ சின்ன வயசில் ஆசையாக எங்கள் அம்மா காசு கொடுத்து அனுப்பாங்க, போய் வடை வாங்கினோடா அப்படின்னு. போயிட்டு அங்கே இருக்கும் அந்த தெருமணியில் ஒரு ஆயா வடை எடுத்துன்னு இருப்பாங்க. ஒரு 5 வடை வாங்கின்னு வர்றது, வர வழியிலே 2 வாயில் போயிடும். சரி, வீட்டுக்கு தெரியாமல் எடுத்து வாயில் வைக்கலான்னு பார்த்தா வரும் பாருங்க காக்கா, மூக்கோடு எத்தனை தடவை புடின்னு போயிட்டு இருக்குது காக்கா வடையை. இது வரைக்கும் நம்ம புடுங்குற காக்காவை தான் பார்த்துருக்குறோம். கர்த்தர் புடுங்குற காக்காவை எல்லாம் கொடுக்குற காக்காவை மாத்துறார் ஆண்டவர். அதே காக்கா தான் இப்போ என்ன பண்ணுது? எலியாவுக்கு அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுக்குது. எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இவங்ககிட்ட புடுங்க நாட்கள் தான் இப்போ கர்த்தர் கொண்டு வந்து என்ன பண்ண வைக்கிறாரு? கொடுத்தார்கள். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க.
இந்த வருஷம் பக்கத்தில் சொல்லுங்க, இந்த வருஷம் உங்ககிட்ட உங்களை விட்டு போனதெல்லாம் உங்ககிட்ட வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? போன ஆளெல்லாம் திரும்ப வருவாங்க பாருங்க. போன புருஷன் திரும்பி வருவார், போன பொண்டாட்டி திரும்பி வருவாங்க. ஏன்னா கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். போனதெல்லாம் திரும்ப வரும். பக்கத்தில் சொல்லுங்க, போனதெல்லாம் திரும்ப வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க கொடுத்தார்கள். எப்படி அழகா பைபிள் சொல்லுது பாருங்களேன். திரும்ப கொண்டு வந்து என்ன பண்றாங்க? கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் 12ஆம் வசனம், முன்னிலைமையை பார்க்கலாம், அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். பாருங்க, 14,000 ஆடு, ஒட்டகம், ஏறு, எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒருத்தன் வீட்டு முன்னாடி உள்ள இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் சொல்றாங்க வேத வல்லுநர்கள். ஆட்டுக்கு ஒரு அர்த்தம் சொல்றாங்க, கழுதைக்கு ஒரு அர்த்தம் சொல்றாங்க, ஒட்டகத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்றாங்க. ஒட்டகம், ஆடு வந்து பிஸ்னஸுக்கு அடையாளமாக சொல்லப்படுது. ஒருத்தங்கிட்ட இவ்வளோ பிஸ்னஸ் இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க, என்ன மாதிரி ஆளாகிருப்பான் பாருங்க. ஒட்டகம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அடையாளமாக சொல்கிறாங்க. இத்தனை 1000 லாரி ஒரு வீட்டு முன்னாடி நின்னா ஆகுது யோசிச்சு பாருங்க. கழுதைய நம்ம பிரயாணம் பண்ண யூஸ் பண்ணுற காருக்கு அடையாளம். இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கார் ஓட்டணும் போகிறோம் இல்லையா, கழுதை அன்றைக்கி அப்படி தான் யூஸ் பண்ணாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணாங்க? இயேசு கூட கழுதை மேலே தான் என்ன பண்ணார்? ஏறி போனார். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். 1000 கழுதை நிற்குது, 1000 கார் நிற்குது ஒருத்தன் வீட்டு முன்னாடி. நல்லா யோசிச்சு பாருங்கள், எத்தனை கார் நிற்குது சொல்லுங்கள், எத்தனை காருங்க நிற்குது? இன்றைக்கி ஒரு பைக்கு கூட இல்லை ஓட்டுன்னு போகிறதுக்குன்னு கவலைப்படுறீங்க நிறைய பேர். நான் சொல்கிறேன், நீங்கள் போட்டுன்னு போகிற ஷர்ட் கலருக்கு உங்ககிட்ட பைக் இருக்கும், அவ்வளோ பைக்கை கொடுப்பார் ஆண்டவர். நல்லா நல்லா சொல்லுங்கள் ஒரு ஆமேன்னு. ஒருத்தன் வீட்டு முன்னாடி 1000 கார் நின்னா எப்படிங்க இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒன்றை வச்சு ஓன்னு இருக்கிறோம். நம்ம கர்த்தர் அப்படி தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பதிமூணாம் 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார். மூத்த மகளுக்கு எம்மாள் என்றும், 2ஆம் மகளுக்கு கெத்சியால் என்றும், 3ஆம் மகளுக்கு கேரனாப்பு என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள், சில பேர் பொம்பளை பொண்ணு பிறந்துச்சே நாங்களாய்க்கிறாங்க. எங்கே சொல்லுது பைபிள், அவங்கள மாதிரி சௌந்தரியம் உள்ளவர்கள் உலகத்தில் எங்கேயுமே இல்லையா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை போல ஒரு சௌந்தரியம் உள்ள பிள்ளைகள் உலகத்தில் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகள் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவள் தகப்பன் அவள் சகோதரி நடுவிலே அவளுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளாக இருந்து பூரண வயது உள்ளவனாய் மரித்தான். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சீக்கிரம் செத்துருவோன்னு நினச்சான். அவன் மனைவியே சொன்னான் செத்துருன்ட்டு. தேவனை தூஷித்து சொல்லுங்க, பேசாம செத்து போயிடுறான்ட்டா. நீ ஏன் உயிரோடு இருக்கிற? பேசாம என்ன பண்ணு, கர்த்தர் பாருங்க எவ்வளோ, எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர்ன்றீங்க. யோபு நெடுநாளாக இருந்து, எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த சபைக்கு வர எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் நெடுநாளாக இருப்பீங்க. நீங்கள் அற்பாயுசில் ஒருத்தர் கூட போக மாட்டீங்க. எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அற்பாயுசில் யாரும் போகவே, ஏன்னா இந்த சபை மேலே அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன். நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, என் சபை மேலே அவ்வளோ பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த சபைக்குள்ள வருகிறவர்கள் பூரண வயது உள்ளவர்களாக இருப்பார்கள். எத்தனை பேர் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. பூரண வயது உள்ளவர்களாக இருப்பார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த சபையின் மேல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பூரண வயது உள்ளவர்களாய், ஏன்னா பரிபூர்ண திட்டத்தை கர்த்தர் என்ன குறிச்சு வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?
சொல்லுங்க, கர்த்தர் என்னை குறித்து பூரண திட்டத்தை உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. பூரண திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறி முடிகிற வரைக்கும் மரணம் கூட எனக்காக காத்திருக்கும். பக்கத்துல கூட்டு சொல்லுங்க, மரணம் கூட எனக்காக காத்திருக்கும். எத்தனை பேர் ஆமே? அதனாலதான் 91 சங்கீதம் ரொம்ப முக்கியம். என்ன சொல்றாரு? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நான் கர்த்தரை நோக்கி அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி வைப்பார். அவர் தமது சிறகுகளாலே என்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவார். அவர் சத்தியம் கேடகமும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாத இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமேன். அப்புறம் இந்த 3 வசனம், கடைசி 3 வசனம் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆண்டவர் பேசுறார், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்கள. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால தான் பாருங்க, நமக்கு ஒரு ஆபத்துனா பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பலாம் ஆண்டவர். எப்பா என் பிள்ளைக்கு ஏதோ ஆபத்து போல போய் என்னன்னு பார்த்துட்டு வான்னு அவ்வளோ தூதர்கள் இருக்கிறாங்க அவர்கிட்ட. ஒரு தூதனை அனுப்பி போய் என்னன்னு பார்த்துட்டு வர சொல்லலாம் பாருங்க. அவர் பாருங்க உள்ளம் பதறுது நமக்கு ஆபத்துனா. பைபிள் சொல்லுது, ஆபத்துல நானே அவனோடு இருந்து. ஒரு தூதனை அனுப்பலங்க, அவரே இறங்கி வந்துடுறாரு. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நல்ல நன்றி சொல்லுங்க. அவரே வராரு. ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் சொல்லிட்டு ஹைலைட்டே தான் இந்த கடைசி வசனம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இவனை ரட்சிக்கிற தெய்வம் யாருன்னு பாடுறா நீ. டேய், நீ இவ்வளோ பேசணும்ல, இவன் நல்லா இருக்க மாட்டான், இந்த குடும்பம் மண்ணோட மண்ணா போகும், நீ ஒன்னா பாரு இந்த குடும்பம் பிரிஞ்சிடும், நீ ஒன்னா பாரு அவன் ஒரு மூளை இவன் ஒரு மூளை இருப்பான்னு ஊர்ல ரொம்ப 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 பேசணும்ல. பாரு, என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். கர்த்தரை நான் காட்டுறேன் வா, என் பிள்ளைய நான் ஒரு நாள் அப்படி விட மாட்டேன் நான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க நீங்க? ஆமேன். அதனால தான் 112 சங்கீதம் அவ்வளோ அழகான சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து நீங்க வாசித்து பாருங்க. அவனுடைய சந்ததி பூமியில பலத்திருக்கும். சொல்லுங்கல்ல, என் சந்ததி பூமியில பலத்திருக்கும். நம்புறீங்களா? உங்க சந்ததி பூமியில பலத்திருக்கும். ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்குன்ற. சொல்லுங்க, என் வீட்டில் ஆஸ்தி ஐஸ்வர்யமா என்றென்றைக்கு இருக்கும். எனக்கு இருளில கூட வெளிச்சம் உதிக்கும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு ஊரெல்லாம் அதனால தான் சொல்றாரு இல்லையா, இருள் பூமியை சூழ்ந்து கொண்டாலும் கர்த்தர் என் மேல வெளிச்சமா இருப்பார். கர்த்தர் என் மேல எப்படி இருப்பாரு? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சொல்லுங்க, கர்த்தர் என் மேல வெளிச்சமா இருப்பார். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார் என்ற. சொல்லுங்க, என் மேல கர்த்தர் உதிப்பார். நம்புறீங்களா? கர்த்தர் உங்க மேல உதிப்பார்னு. இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இன்னோடங்க நான் சொல்றேன், துக்கப்பட்டு கண்ணீரோடு வந்துருக்கு. நான் சொல்றேன், இன்றோடு இந்த கூட்டத்தை முடிச்சு நீங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள நான் சொல்றேன், சில நற்செய்திகள் உங்க காதுக்கு வரும். நான் சொல்றேன், நற்செய்தி வரும் பாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க என் கூட சேர்ந்து? சில நற்செய்தி நீங்க வீட்டை போய் சேர்வதற்குள்ள நான் சொல்றேன், சில நற்செய்தி உங்க காதுக்கு வரும். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இன்னியோட சொல்லுங்க, இன்னியோட சில காரியங்களை உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஃபினிஷ் பண்றார். நான் சொல்றேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். 112 சங்கீதம் சொல்லிட்டு கடைசியில் எடுத்து வந்து முடிப்பார். என்ன தெரியுமா? துன்மார்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து
கரைந்து போவான். யார் இந்த துன்மார்க்கன்? யாருங்க இந்த துன்மார்க்கன்? நான் நல்லாவே இருக்க மாட்டேன், எல்லாம் ஒரு ஒரு மூலைக்கு போய்டுங்க, குடும்பம் நடுத்தரில் தான் நிற்கும், ஒன்றா பாரு ஓட்டாண்டி ஆகிட போகிறான் பாரான்னு அப்படி மாறு தட்டின ஆளெல்லாம் இப்போ நான் இந்த 13ஆம் வருஷத்தில் வாழறதை பார்த்து தன் பற்களை கடித்து கரைந்து போவான். எல்லோரும் ஆமேன்னு சொல்லுங்கள். நமக்கு புரியுற லாங்குவேஜில் சொன்னால் அவன் வயிறு வாயெல்லாம் எரிய போது அவ்வளோ வாழ வைக்க போகிறார் ஆண்டவர். என்ன எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவன் மூக்கு வாயிலெல்லாம் புகை தள்ளுற அளவுக்கு ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் சாட்சியான வாழ வைக்க போகிறார் ஆண்டவர். அதான் அதுக்கு அர்த்தமே. அவன் தன் பற்களை கடித்து கரைந்து போவான்றாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சொல்லுங்க. இந்த 13ஆம் வருஷம், சொல்லுங்க எல்லாரும், இந்த 13ஆவது வருஷம் என் சபையில் என் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ உங்க எண்ணெல்லாம் பெருசாகணும். சொல்லுங்க, உங்க எண்ணெல்லாம் பெருசாகணும், உங்க எண்ணங்கள் பெருசாகணும், தரிசனங்கள் பெருசாகணும். அல்லேலூயா. நல்ல நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா சுவிசேஷம் பரவணும். இந்த உலகத்தில் எது பரவணுங்க? அப்போ நீங்கள் சின்ன ஆளாக இருக்கிற வரைக்கும் பரவாது, உங்களை கர்த்தர் எடுத்து பெரிய ஆளாக மாற்றுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ உங்கள் விசுவாசம் பெருசாகணும். உங்கள் விசுவாசம். அதனால தான் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் கண்களை ஏறெடுத்து பாருன்றார். உன் கண்ணை நான் நின்று நான் பார்க்குற தேசம் முழுவதும் உனக்கு தரேன்னு சொல்ல, உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ பார்க்கிற தேசம் முழுவதையும் நான் உனக்கு தருவேன்னார். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாம் நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவர் பார்க்கறத அவனுக்கு தரேன்னு சொல்ல, நீ பாரு, உன் விசுவாசம் எவ்வளவு தூரம் பார்க்கும். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உன் விசுவாசம் எவ்வளவு தூரம் நடக்கும், உன் விசுவாசம் எவ்வளவு தூரம் பார்க்குமோ, உன் விசுவாசம் எவ்வளவு தூரம் நடக்குமோ அவ்வளோத்தையும் நான் உனக்கு சொந்தமாக்குறேன்றார் ஆண்டவர். சில பேர் பாருங்க, அங்களா அவன் மட்டும் நல்லா இருக்கிறாங்க, காரு வீடு பங்களா, பொறாம வந்துடுது பாருங்க. நமக்கு சில நேரங்களில் மனுஷங்க தானே பாருங்க, அவனுக்கு காரை வீட்டை பங்களாவை கொடுத்த அதே தேவன் தான் என் தேவன். அவனுக்கு தராருன்னா எனக்கும் தர வல்லவராக இருக்கிறார். எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கும் அவர் தர. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அங்கே பொறாமைக்கு இடமே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் பொறாமப்பட வேண்டிய அவசியமும். அவனுக்கு செய்வார்னா எனக்கும் செய்ய. இங்கே என்ன பிரச்சனை? விசுவாசம் தான். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் எவ்வளோ தூரம் பார்ப்பீங்க? கூப்பிட்டு சொல்லுங்க, நீங்கள் எவ்வளோ தூரம் பார்ப்பீங்க? உங்கள் விசுவாச கண் எவ்வளோ தூரம் பார்க்கும்? சேலஞ்சுங்க. உங்கள் விசுவாச கண் எவ்வளோ தூரம் பார்க்கும்? கர்த்தர் சொல்கிறார், அவ்வளோ தூரத்துக்கு உன்னை நான் சொந்தமாக்குறேன். நான் சில நேரங்களில் கர்த்தரையே கோச்சிக்கிறோம் பாருங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப காமெடி பண்ணுவாங்க பாருங்க. கர்த்தர் மேலேயே கோபம் வந்துடும் உங்களுக்கு. நான் இனிமேல் சர்ச்சுக்கே வர மாட்டேங்க. நான் எதுக்கு வரணும்? இவ்வளோ நாளாக வரேன். நான் என்ன தான் செஞ்சார் இந்த கர்த்தர் என் வாழ்க்கையில்? கர்த்தர் மேலேயே சில நேரங்களில் கோபம் வந்துடுது பாருங்க. சில நேரங்களில் ஏங்க, அதனால தான் சொன்னேன் நான், சில காரியங்கள் தாமதமாகும் போது சோர்ந்து போயிடக்கூடாதுங்க. எப்பெல்லாம் தாமதமாகுதோ அப்பெல்லாம் உன்னை விசுவாசிங்க, வரப்போகிறது மகிமையானதாக இருக்க போகுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்கள் வரப்போகிறது எப்படி இருக்க போகுது? மகிமையானதாக கர்த்தர் கொண்டு வர போறாரு உங்கள் வாழ்க்கையில். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்கள் லேட்டாக ஆகிறதுனால சோர்ந்து போயிடாதீங்க. நீங்கள் ஹல்லேலூயா. வீடு பாருங்க, ஒரு கல்லை வச்சுட்டேன், எப்போங்க கடைசி கல்லை வைப்பேன் நான். சில பேருக்கு அங்கலாய்க்குது உள்ளம். கல்லை வச்சுட்டாங்க, ஃபஸ்ட்டு கல்லை வச்சுட்டவனுக்கு என்ன ஆசை? எப்போ கடைசி கல்லை வைப்பேன்னு தெரிலங்கன்றாங்க இல்லையா? நான் சொல்கிறேன், கல்லை வைக்க உதவின கர்த்தர் கடைசி கல்லை வைக்க உங்களுக்கு உதவ வல்லவராக இருக்கிறார். மகிமையானதாக வரும். சொல்லுங்க, மகிமையானதாக வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாங்க. யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? லேட்டா வந்தது எல்லாமே மகிமை தான் இருந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் முந்தின திராட்சை ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசமே மிகுந்த ருசி உள்ளதாக இருந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தின சீரை நற்சீர் உள்ளதாக இருந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?
முந்தின தேவாலயத்தின் மகிமை பார்க்கலாம். சில பேர் சொல்றாங்க இல்லையா, 12 வருஷம் கடந்துடுச்சுங்க, 13ஆம் வருஷம் வந்துருச்சு, எப்போ சபை எழுப்புதலை பார்க்க போகுது. அதனால தான் நான் சொல்றேன், முந்தின சபையின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின சபையின் மகிமை வல்லமை உள்ளதா இருக்கும். இனிமே இங்க நடக்க போற ஆராதனையை பாருங்க. இன்னைக்கு நீங்க டேஸ்ட் பண்ண, இன்னைக்கு ருசி பார்த்த இந்த பிரசன்னத்தை காட்டிலும் 1000 மடங்கு வருகிற ஆராதனையில கர்த்தர் தம் பிரசன்னத்தை ஊற்றுவாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க நீங்க? முந்தின தேவாலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின தேவாலயத்தின் மகிமை வல்லமை உள்ளதா இருந்தது. எப்படி நடக்க போகுது பக்கத்தில் சொல்லுங்க, எப்படி நடக்க போகுது பாருங்க ஆராதனை. எப்படி நடக்க போகுது நான் சொல்றேன், எப்படி நடக்க போகுது பாருங்க ஆராதனை. நீங்க உள்ள வந்து வீட்டுக்கு போற வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் அப்படியே நிறைந்திருக்கும். அந்த இடத்துல பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். திரும்பவும் நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், குருடர்கள் பார்ப்பார்கள், விசுவாசம் உள்ளவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க, ஊமைகள் பேசுவார்கள், முடவர்கள் நடப்பார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், செத்து போனவன் உள்ள வந்தா உயிரோடு எழுந்து வெளியே போவான். அவ்வளோ மகிமையான காரியங்களை இந்த சபையில கர்த்தர் செய்ய போறார் ஆண்டவர். 3 தடவை சொல்லிட்டு இந்த தீர்க்க தரிசனம் இந்த சபையில நடக்கும். முந்தின தேவாலயத்தின் மகிமையை பார்க்கலாம், இந்த 13ஆம் வருஷம் வரப்போற மகிமை வேற லெவல்ல இருக்க போகுது. கர்த்தர் அவ்வளோ பெரிய மகிமையை இந்த சபை மேல ஊத்த போறார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ உங்க விசுவாசம் வேற லெவல்ல மாறினா எல்லாம் ஒரு ஆமென் சொல்லலாம். இன்னைக்கு நானே என் பொண்டாட்டி 2 பிள்ளைங்கன்ற அந்த இதோட வாழக்கூடாது. சுவிசேஷம் உலகம் முழுவதும் பரவணும். கர்த்தர் ஆபிரகாம் காட்டு சொல்றாரு, உன்னை ஆசீர்வதித்து அநேகருக்கு உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன்றார் ஆண்டவர். அப்படி வாழ போறேன் நான், நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருக்க போறேன். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் இடம் வாங்கி வீடு கட்டுறது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அப்படி செஞ்சு கொடுக்க போறேன் நான். அப்படி வாழ போறேன். அப்படி இருக்கிறது தான் கடவுளுடைய திட்டம், நோக்கம். அப்படிப்பட்ட ஒரு தரிசனம், அப்படிப்பட்ட ஒரு கனவு, அப்படிப்பட்ட ஒரு லட்சியத்தை உடைய சபையாய் இந்த சபை இருக்க வேண்டும். அட எனக்கு இப்போ நைட்டு போய் எண்ணெய் வாங்குறதுக்கு காசு இல்லைங்க, நீங்கள் நாங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு நிறைய பேர் பார்க்குறீங்க. என்ன உண்மையாக அப்படி பார்க்குறீங்க நிறைய பேர். நான் உங்ககிட்ட தான் சொல்கிறேன், உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாக வைக்க போகிறார் ஆண்டவர். அப்போ உங்கள் விசுவாசம் பாருங்கள். நம்ம கர்த்தரை கோச்சிக்கிறோம், எனக்கு கர்த்தர் தரமாட்டாருங்க, அவனுக்கு தராரு எனக்கு தரமாட்டார், அவனுக்கு செய்கிற. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது நல்லா ஞாபகம் இருக்குது, இதை சொல்லி முடிச்சிடறேன். சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அத்தை எனக்கு எங்கள் தம்பிக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. எனக்கு எங்கள் தம்பிக்கும் சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு ஊட்டும்போது ஒரு 5 பருக்கு கூட வராது சாப்பாடு, எடுத்து வாயை உள்ள பூசி விட்டுருவாங்க பாருங்க. ஆனால் எங்கள் தம்பிக்கு ஊட்டும் போது மட்டும் இவ்வளோ பெரிய உருண்டை பிடிப்பாங்க எங்கள் அத்தை. இவ்வளோ பெரிய உருண்டை பிடிச்சி அப்படியே அவன் வாயில் வைப்பாங்க பாருங்க. நான் பார்த்துனே இருப்பேன். அப்படியே ரொம்ப நாள் அப்படி தான் நடக்குது. எனக்கு ஊட்டும் போது மட்டும் ஒரு 5 பருக்கு எடுத்து வாயில் வச்சிடுறது, எங்கள் தம்பிக்கு மட்டும் இவ்வளோ பெரிய உருண்டை பிடிச்சி அவன் வாயில் அழுத்தி விட்டுறது பாருங்க. எனக்காக கோவம் எங்கள் அத்தை மேலே, என்ன தான் வஞ்சனை தெரியல இந்த அத்தைக்கு, எனக்கு ஒன்றும் புரியலையே, எனக்கு இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு கோவம் அதிகமாகிட்டு ஒரு நாள் கேட்டேன் எங்கள் அத்தை கிட்ட, அத்தை ரொம்ப வஞ்சனை அத்தை உனக்கு, சின்ன வயசில் நான் கேட்டது இன்றைக்கும் மறக்கலை பாருங்க, எனக்கு சாப்பாடே ஊட்ட மாட்டேன், அவனுக்கு மட்டும் நல்லா இவ்வளோ பெரிய உருண்டையாக பிடிச்சி ஊட்டி விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் எங்கள் அத்தையை. நான் கேட்ட உடனே எங்கள் அத்தை சொன்ன பதில் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மறக்கலை பாருங்க. சொன்னாங்கப்பா, நான் தான்ப்பா வஞ்சனை வச்சுருக்கிறேன் நான் உங்கள் மேலே, அவனை எவ்வளோ நேசிக்கிறனோ அதே அளவு தான் உன்னை நேசிக்கிறேன், அவன் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறோன்னா அதே அளவு தான் உன் மேலேயும் அன்பாக இருக்கிறேன். பிரச்சனை அது இல்லைப்பா, நீ வாயே திறக்க மாட்டுற. நல்லா பண்ணீங்க கற்று சொன்னப்போ, நீ வாயே திறக்க மாட்டுற. உனக்கு சாப்பாடு ஊட்ட வந்தால் வாய் திறந்தால் தானே நான் ஊட்ட முடியும். நீ நல்லா கவனி, சாப்பாடு தட்டில் உங்கள் தம்பிக்குன்னு கை போகும்போது அவன் வாயை மட்டும் கொஞ்சம் பாரு அப்படின்னாங்க. அவன் வாயை பார்த்தேன் பாருங்க, அவ்வளோ பெருசாக திறந்து வச்சுன்னு இருக்கிறான் வாயை. எனக்கு அப்போ தான் உரைச்சிது, அடே பிரச்சனை வந்து எங்கள் அத்தை கிடையாது நான் தான் அப்படின்னு. இப்போ எத்தனை பேருக்கு புரியுது யார் பிரச்சனைன்ட்டு? கர்த்தர் அதை தான் சொல்கிறாரு, உன் வாயை விரிவாய் நான் அதை நன்மையினால
அப்ப கர்த்தர் எவ்வளவு என்ன நன்மையினால நிரப்ப போறாருன்றது நான் வாய் எவ்வளவு பெருசா, என் விசுவாசம் எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க இதை விட எளிமையா புரிய வைக்க முடியாது. அதுக்கப்புறம் நான் திறந்த பாருங்க வாயை. இப்போ எங்கள் அத்தை மூடுனாங்க வாயை, அவ்வளோ பெருசாக தந்தேன். எங்கள் அத்தைக்கு புரியல, கர்த்தருக்கு நல்லா புரியும். இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு நீ அதிகமாகும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 1000 மடங்கு. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த சபையை கர்த்தர் அப்படி 1000 மடங்கு இந்த வருஷம் ஆசீர்வதிக்க போறார்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு நிமிஷம் அப்படியே எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நின்று 1000 மடங்கு இன்னைக்கு இருக்கிறத விட கர்த்தர் என் வீட்டை, என் குடும்பத்தை 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் எல்லாம் எங்கே பாருங்க, எல்லாம் கண்களை மூடி எல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் கைகளை உயர்த்தி எல்லாம் ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாம் ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சொல்லுங்க. நான் நம்புறேன் இங்கே வந்திருக்கிற எல்லார்கிட்டையும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். எல்லார்கிட்டையும் பேசியிருக்கிறார். முகமாக பேசியிருக்கிறார். நிறைய கேள்வியோடு வந்தீங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவர் பதிலை உண்டாக்கி தந்தார். கையை உயர்த்தி நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் சொல்றேன், ஒரு நன்மைக்காக காத்திருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிறைய நன்மைகளுக்கு உங்களை சொந்தக்காரர்களை மாற்ற போறாங்க. வாழ்க்கை மாற போதுங்க. 12ஆம் வருஷத்துல வெளிப்பட்ட தேவனுடைய மகிமையை பார்க்கலாம். நான் சொல்றேன், இந்த 13ஆம் வருஷம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வல்லமைகளை தேவன் வெளிப்படுத்துவார். சில சம்பவங்களை நான் சொல்றேன், இந்த 13ஆம் வருஷத்துல இந்த சபையில இந்த ஊழியத்துல உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்து முடிக்க போறார். நன்றி சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து நம்ம. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை சொல்லுங்க. நன்றி சொல்லாம், நன்றி சொல்லாம். மீண்டும்
கொடுத்து நீர் அப்பா thank you Lord வாழ வைத்தீரையா சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா மீண்டும் ஜீவனை கொடுத்து நீரன்னை வாழவை தேவனே இந்த அற்புதமான 13ஆம் வருஷம் இந்த ஆண்டு விழாவில் கர்த்தர் இறங்கி நீர் செய்த பலத்த கிரியைகளுக்காக உமக்கு நன்றியாக பிள்ளைகள் உள்ளத்தில் விதைத்திருக்கிற விதைகள் எல்லாம் 30, 60, 100 பலனை கொடுக்கட்டும். உண்மையாகவே சொன்னது போல இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலாம் இன்னும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் இந்த சபையை இந்த ஊழியத்தை வந்திருக்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெருக்கத்தை கர்த்தர் உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதமான கதவுகள் திறக்கட்டும். இன்னைக்கு சொன்னது போல ஒரு பெதஸ்தா குளத்தை போல இந்த சபை மாறட்டும். முந்தின மகிமையை பார்க்கிலும் பிந்தின மகிமை அதிக வல்லமையுள்ளதாக இருந்தது. இனி நடக்கிற ஆராதனைகள் கூட்டங்கள் மகிமை நிறைந்ததா இருக்கட்டும். ஜனங்க வாழ்க்கையில் ஒரு ஒளி தீபம் ஏற்றப்படட்டும். ஜனங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி சீர்திருத்தம் உண்டாகட்டும். இந்த சபை ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் ஒரு இளைப்பாறுதலை உண்டாக்குற சபையா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த சபை மேல ஆசீர்வாதத்தை பேசுகிறோம், வெற்றியை பேசுகிறோம், நிறைவை பேசுகிறோம், ஏராளம் தாராளத்தை பேசுகிறோம். ஒரு பெரிய ஆத்தும அறுவடை இந்த சபையில உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வருகிறவர்கள் வாழ்வடைவார்களாக. வந்திருக்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பெரிய காரியங்கள் நடக்கட்டும். அருமையான பாஸ்டருக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக, இந்த ஊழியத்தில் துணை நிற்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, விசேஷமாய் இந்த சபையை சேர்ந்த எல்லா ஆத்துமாக்களுக்காக, இந்த பகுதியை சேர்ந்த எல்லா மக்களுக்காக, குடும்பங்களுக்காக, வீடுகளுக்காக நன்றி. எல்லாருமே ரட்சிப்பை பேசுகிறோம். அப்படி நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.